வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் பாணியில் கடைசி வரை நானே தலைவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணியுடனான பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை எனவும் விளக்கம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கர நாற்காலியில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் முதல்வர் இருந்தார். தன்னால் நியமிக்கப்பட்ட அனைவரும் பாமகவின் நிரந்தர பொறுப்பாளர்கள். பாமக எம்எல்ஏ அருளின் பதவியை அன்புமணி பறித்த நிலையில் ராமதாஸ் அறிவிப்பு. திருப்பத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ. வழிநெடுகிலும் திரண்ட திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவு. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக எழுந்த புகாரில் நடிகர் கிருஷ்ணாவிடம் 17 மணி நேரத்துக்கு மேலாக தொடரும் விசாரணை. வங்கி பண பரிவர்த்தனை, செல்போனில் உள்ள தொடர்புகள் குறித்து விசாரித்து வரும் காவல்துறை. சென்னை பெசன்ட் நகரில் கலாஷேத்ரா காலனியில் உள்ள நடிகர் கிருஷ்ணா வீட்டில் போலீசார் சோதனை. கிருஷ்ணா பயன்படுத்தும் மருந்துகள் உள்ளிட்டவற்றை காவல்துறை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றதாக தகவல். நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியதை பெரிதுபடுத்த வேண்டாம் என நடிகர் விஜய் ஆண்டனி பேட்டி. ஸ்ரீகாந்த் நல்ல மனிதர், தெரிந்து எதையும் செய்திருக்க மாட்டார் என கருத்து. ஏதோ ஒரு தவறுதலான ஒரு இது தெரியாம எதிரையாவது பண்ணியிருப்பாரே தவிர தெரிஞ்சு அவர் எதுவும் தவறு பண்ணக்கூடிய ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவர் பார்க்கும்பொழுது பழகிருக்கேன் இல்லையா, அதனால சொல்றேன். உங்களுக்கும் தெரியும் அவர் யாருன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு என்கொயரி பண்றதுக்காக அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்களே தவிர மேஜரா தெரியாம ஏதாவது சின்ன விஷயம் நடந்துருக்கலாம். அது பெரிய படுது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆபாச நடனமாடிய தற்காலிக அர்ச்சகர்கள் உட்பட 3 பணி நீக்கம். 3 இனி பூஜையில் ஈடுபடக்கூடாது என உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் காந்திநகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி ஒருவர் கொலை, 2 அரிவாள் வெட்டு. கஞ்சா புகைப்பதை தட்டி கேட்ட போது ஏற்பட்ட முன்விரோதத்தில் இளைஞர் வெறிச் செயல். பெட்ரோல் பம்ப் தான் போட்டாங்களா? காஞ்சிபுரத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் கண்ணபிரானுக்கு அரிவாள் வெட்டு. தேர்தல் முன்பகை காரணமாக அதிமுகவை சேர்ந்த மற்றொரு நிர்வாகியை தாக்கியது விசாரணையில் அம்பலம். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் சிறுமியை தாக்கிக் கொன்ற சிறுத்தை சிக்கியது. வனத்துறையினர் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடித்ததை அடுத்து பொதுமக்கள் நிம்மதி. தொடர் கனமழையால் மீண்டும் நிரம்பியது மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை. பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 13,000 கன அடி நீர் உபரியாக வெளியேற்றம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு.
சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 3வது நாளாக அருவிகளில் குளிக்க தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,332 கன அடியில் இருந்து 18,290 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 20,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் கனமழை. முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழியும் அடவிநயினார் கோவில் அணை. செங்கோட்டையில் இருந்து அச்சன்கோவில் செல்லும் சாலையில் திடீரென பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளம். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட இருசக்கர வாகனம் போராடி மீட்பு. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து 55,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் அருவியில் குளிக்க தடை. இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழப்பு. மேலும் 10 பேர் மாயமாகியுள்ள நிலையில் தேடும் பணி தீவிரம். கேரளாவில் இடுக்கி, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் எச்சரிக்கை. 8 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுப்பு. தொடர் கனமழை காரணமாக வயநாடு சூச்சிபாரா அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கை காலையிலேயே நடத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு. ஜூலை 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் மீன்வளத்துறை அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கணக்கில் வராத 42 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். கோவில்பட்டியில் ரயிலில் ஏற முயன்றவர் தடுமாறி கீழே விழுந்து ரயில் மற்றும் நடைமேடைக்கு இடையே சிக்கி தவிப்பு. நடைமேடையை உடைத்து பயணியை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள்.
அரசின் திட்டங்கள் பொதுமக்களிடம் சென்றடைவதில் தாமதம் கூடாது என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய மாநில அரசு அதிகாரிகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ₹540 கோடி அளவுக்கு சட்டவிரோதமாக போதைப்பொருள் பரிவர்த்தனை. பஞ்சாப் மாநில முன்னாள் அமைச்சர் விக்ரம் சிங் மஜிதா அதிரடி கைது. மின்னணு முறையில் ஸ்மார்ட் போன் மூலம் வாக்களிக்கும் முறையை அறிமுகம் செய்தது பீகார் மாநில தேர்தல் ஆணையம். வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் நடைமுறைக்கு வரும் என தகவல். ஈரானில் இருந்து இதுவரை 3154 இந்தியர்கள் பத்திரமாக மீட்பு. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையால் மீட்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல். உத்தரப்பிரதேசத்தில் தனது உயிரை பணயம் வைத்து சிறுத்தையிடம் துணிச்சலுடன் போராடிய இளைஞர். வீடியோ இணையத்தில் வைரல். அணுகுண்டுகளை சுமக்கும் திறன் கொண்ட F-35 ஜெட் விமானங்களை வாங்க இங்கிலாந்து திட்டம். இங்கிலாந்து அரசின் முடிவுக்கு நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட் வரவேற்பு. அந்தமான் கடல் பகுதியில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் திட்டமிட்டபடி 3 போட்டிகளில் மட்டுமே பும்ரா விளையாடுவார். இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் திட்டவட்டம். TNPL கிரிக்கெட் தொடரில் திருச்சி கிராண்ட் ஷோலாஸ் அணி 2வது வெற்றி. 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை பாந்தர்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல்.